ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா. சுவாமி விவேகானந்தருக்கும் பத்திரிகை நிருபருக்கும் நடந்த உரையாடல்கள். நிருபர்: சுவாமிஜி, மதத்தில் சடங்குகளின் இடம் என்ன? சுவாமிஜி: மதத்தின் பாலர் வகுப்பே சடங்குகள். உலகின் இப்போதைய நிலைக்கு அவை முற்றிலும் இன்றியமையாதவை. ஆனால் புதிய புதிய சடங்குகளை மக்களுக்கு கொடுக்க வேண்டும். இதற்காக அறிஞர் குழு ஒன்று செயல்பட வேண்டும். பழைய சடங்குகளை அகற்றி புதிய சடங்குகளை அறிமுகப்படுத்த வேண்டும். நிருபர்: சடங்குகளை அகற்ற வேண்டும் என்கிறீர்களா? சுவாமிஜி: இல்லை, எனது கொள்கை ஆக்குவது அழிப்பது அல்ல. இருக்கின்ற சடங்குகளிலிருந்து புதியவற்றை உருவாக்க வேண்டும். வளர்வதற்குரிய எல்லையற்ற சக்தி ஒவ்வொன்றிலும் இருக்கிறது என்பது என் நம்பிக்கை. ஓர் அணுவில் கூட பிரபஞ்சம் முழுவதும் அதன் சக்தி உள்ளது. இந்து இன வரலாற்றை ஆரம்பத்திலிருந்து பாருங்கள். அவர்கள் அழிவு செயலில் ஈடுபட்டதாக எங்கும் காண முடியாது. அவர்களுடையது ஆக்கப்பூர்வமானது. ஒரு பிரிவினர் அழிக்க முயன்றனர். அவர்கள் நாட்டை விட்டு துரத்தப்பட்டனர். அவர்களே பௌத்தர்கள். சங்கரர், ராமானுஜர், மத்வர், சைத்தன்யர் என்று எத்தனையோ சீர்திருத்தவாதிகளை நாம் பெற்றுள்ளோம். இவர்கள் தலை சிறந்த சீர்திருத்தவாதிகள். இவர்கள் தத்தம் காலங்களுக்கு ஏற்ப ஒவ்வொன்றையும் ஆக்கப்பூர்வமாக அமைத்தார்கள். இதுவே செயல்புரிவதில் நமக்கு தனிப்பட்ட முறை. நவீன சீர்திருத்தவாதிகள் ஐரோப்பியர்களின் அழிவு முறையை பின்பற்றுகிறார்கள். இந்த சீர்திருத்தங்கள் ஒருவருக்கும் நல்லது செய்யாது, செய்ததும் இல்லை. தற்காலத்தில் ஆக்கப்பூர்வமான சீர்திருத்தவாதி ஒரே ஒருவர் இருந்தார். அவர்தான் ராஜாராம் மோகன் ராய். வேதாந்த லட்சியங்களை அடைவதற்கான திசையிலேயே இந்து இனத்தின் வளர்ச்சி இருந்திருக்கிறது. நல்ல காலத்திலும் சரி, கெட்ட காலத்திலும் சரி, இந்திய வாழ்க்கையின் வரலாறு முழுவதுமே வேதாந்த லட்சியத்தை அடைவதற்கான போராட்டமாகவே உள்ளது. எங்கேயாவது வேதாந்த லட்சியத்தை புறக்கணித்து ஒரு சீர்திருத்த பிரிவோ மதமோ எழுந்தால் அதை இடிந்து நொறுங்கி பொடி பொடியாவதை காண்கிறோம். நிருபர்: இங்கே உங்கள் செயல் திட்டம் என்ன? சுவாமிஜி: என் திட்டத்தை செயலாக்க சென்னையிலும் கல்கத்தாவிலும் 2 இயக்கங்களை ஆரம்பிக்க விரும்புகிறேன். சுருங்க கூறினால், மகான் பாவி, பண்டிதன் பாமரன், பிராமணன் தாழ்ந்த குலத்தினன் என்று ஒவ்வொருவரின் அன்றாட நடைமுறை வாழ்க்கையில் வேதாந்த லட்சியங்களை புகுத்துவதே என் திட்டம். சுவாமி விவேகானந்தர். ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா.